அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அஃபியோட பர்த்டே ஷாப்பிங் vlog தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி நான் பர்த்டே ஷாப்பிங்க்கு முதல் நாள் நான் ஷூட் பண்ண வீடியோ தான். அன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போ இந்த லீவ் டைம்ங்கிறதுனால போயிருந்தோம். திருவஞ்செல்லாம் குட்டீஸ்க்கு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு சும்மா மெதுவாக ஒரு ரவுண்ட் அடித்தோம் ஹஃபியை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அதை மட்டும் தான் கொஞ்சமாக நான் காமிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கனாக்கா ஒரு ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ மாங்காய் சீசன், அப்புறம் மாம்பழம், அந்த மாதிரிலாம் சீசன் நிறையா போயிட்டுருக்கு. மாம்பழம்லாம் சீசன் இருக்கக்குள்ளேயே செம்மையாக என்ஜாய் பண்ணிடணும். இந்த மாங்காய் பார்த்திங்க அப்படின்னாக்கா செம்ம புளிப்பாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறது, எவ்வளோ மாங்காய் செம புளிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இதில் ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாங்காய் வச்சு ஸ்லைசர் கட்டை வச்சு ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஏன் பண்ணலை அப்படிங்கிறத ரீசன் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். நெயில் கட் பண்ணும்போது ரொம்ப நகத்தை வெட்டிட்ட போல் அது எனக்கு செம்ம பெயினாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஸ்லைஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நல்லா துருகி எடுத்துக்கிட்டாங்க நல்லா வச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஸ்வீட்டுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி, மாங்காய் சாப்பிடவே முடியல, அந்த அளவுக்கு செம்ம புளிப்பாக இருந்துச்சு. இதை ஒரு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நல்லா கொதித்து நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு சல்லடை வச்சு நல்லா தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மாங்காய் இருக்குல்ல, அது நல்லா இப்போ கொதித்து நல்லா வெந்துட்டு இப்போ இந்த தண்ணி வடிகட்டினோம்னா கொஞ்சம் புளிப்பு இருக்காது. ஸோ அதுக்காக தான் நல்லா புளிக்கிற மாங்காய்ங்கிறதுனால தான் இதை நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டுறோம். இதே புளிக்கலை அப்படின்னாக்கா தண்ணியெலாம் வடிகட்ட வேண்டியதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெல்லம் நல்லா நுணுக்கி போட்டுட்டாங்க. ஸோ பத்தலை அப்படிங்கிறதுனால நாங்கள் கூட சர்க்கரையும் கூட சேர்த்துக்கிட்டோம். இந்த வெல்லம் சேர்த்துமே இந்த மாங்காயில் புளிப்பு இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அது செம்ம ஒரு புளிப்பான மாங்காய்ப்புல. இது சேர்த்துமே புளிப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கூட சர்க்கரை சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கட்டி இல்லாமல் வெல்லம்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ இப்போது நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா அந்த எல்லோ கலராகவே இருக்கும். நான் ஒரு ரெட் கலரில் இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஸோ இதையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் இனிப்பு சுகர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு நல்லா ஒரு இனிப்பாகவே இருந்துச்சு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகி வரணும். அது வரையும் அடுப்பில் ஃபுல்லுமே வச்சு விட்ருங்க. இது கூட நெய் கூட போட்டுக்கலாம். நெய், பட்டர் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துடலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னன்னாக்கா வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணியிருந்தோம். வெஜிடபிள் ரைஸ்க்கு காம்பினேஷன் தான் அந்த மேங்கோ ஸ்வீட் பச்சடி. ஸோ இதையுமே நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்கள். ட்ரை ஆகி அந்த ரெட் கலர் சேர்த்ததுனால பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அன்றைக்கி இதான் லன்ச்சு. முட்டை பாயில் பண்ணி ஸோ அன்றைக்கி இப்படிதான் லன்ச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த மேங்கோ பச்சடி சாப்பிட்டுக்குள்ளே அந்த ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லன்ச்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கிளம்பிட்டோம். நானும் அம்மாவும் தான் போனோம். ஹஃபீமா 3 பேரும் தான் போனோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ்ஸில் போய்ட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தோம்.
ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ்லாம் சுத்தமாக முடியவே இல்லை ஷூட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு கேர்ள்ஸுக்கு உள்ள செக்ஷன் தான் வந்திருக்குமே. ஸோ வந்துட்டு அன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு நெட் கவுனாக வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ஓவரால் நெட்டாக இருக்கிறதுனால அவள் அதை பார்த்தாலே வந்துட்டு பயப்படுறா. அந்த புசு புசுன்னு இருக்கிறதுனாலே என்னமோ தெரில. கலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் தேடின கலர் வந்துட்டு பீச் கலரில் வந்துட்டு எல்லாமே இருக்கும், இல்லாட்டி பேபி பிங்க் கலர் அந்த மாதிரி தான் ஒரு ஃபார்மில் பார்த்தோம். ஆனால் அது அந்த கலரில் வந்துட்டு நாங்கள் கேட்குற ட்ரெஸ் வந்துட்டு கிடைக்கல. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு அவள் தொடக்குள்ளேயே வந்துட்டு அந்த பயப்படுறா. ஸோ இதனால் இப்போ வந்து போட்டு பார்க்குறதுக்கும் வந்துட்டு சுத்தமாக அழுகுறதுனால இந்த நெட் கவுன்லாம் எப்படி எடுத்து அன்றைக்கி போடலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு ஒரு பிடிச்சிருக்குன்னா அந்த கலர் வந்துட்டு கிடைக்கல. பிடிச்ச கலர் வந்துட்டு கிடைக்கலங்கிறதுனால அப்படியே போயிட்டே இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஷாப் வந்திருக்கோம், வேறு ட்ரெஸ் கடைக்கு. இங்கேயும் செட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அங்கே வந்துட்டு வந்து பிடிக்கலை, ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப பஃபலாக இருக்கிறதுனால போட மாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு எனக்கு எதுவும் செட் ஆகலை. ஸோ இங்கே வந்துட்டு ட்ரெஸ் அமைதான்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ இதுவுமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, அந்த ப்ளூவும் இந்த கலரும். ஆனால் வந்துட்டு கலரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரெஸ் வந்து நாங்கள் கேட்ட கலரில் இல்லை. சரி ஓகே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே போட்டு பார்ப்போன்னு தான் போட்டு பார்த்துருக்கோம். அதுக்கே வந்துட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிட்டான் அந்த ட்ரெஸ் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டு பாவாடை செக்ஷன் போனோம். ஸோ ஓகே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இவ சைஸுக்கு வந்துட்டு இந்த பட்டு பாவாடையே இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய சைஸாக இருந்துச்சு. கலர்லாம் சுத்தமாகவே நல்லா இல்லை, ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது அவள் சைஸுக்கு வந்துட்டு அங்கே பாவாடை சட்டை கிடைக்கல. நாங்கள் வந்துட்டு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அஃபியோட பர்த்டேக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னாக்கா என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னாக்கா பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நான் வந்துட்டு என்ன ட்ரெஸ் வந்துட்டு அஃபிக்கு நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா பெனாஸ் கிரியேஷன் 22ங்கிற ஐடி தான். ஸோ நான் அதுலேயுமே ஆக்டிவாக இருக்கேன்.
அப்டேட்லாம் நான் அதுலேயுமே இதை விட நான் வந்து இன்ஸ்டால் ஆக்டிவாக அப்டேட்லாம் கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் வந்து என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.